Rachana Godastuti 8th shloka. Voktum tavah priyatamam bhavativa gode bhaktim nijam pranaya bhavanaya grinantah uccavachairviraha sangamajairudantaih shringarayanti hridayam guravastvadiyaha. இதில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஆழ்வார்கள் எப்படி பகவத் அனுபவத்தில் ஈடுபட்டுருந்தா நாயிகா பாவத்தில் அப்படின்றத கோட் பண்ணி சொல்கிறார். அம்மா, நீ எப்படின்னா, நீ இயற்கையிலேயே பெண்ணாக தோன்றியதால் ஆண் மகனாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான பல்வேறு வகையில் நீ அனுபவித்து மகிழ்வதற்கெல்லாம் உனக்கு உரிமை, கடமை, முறையும் இருக்குது. ஆனால் உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார், அவரை மாதிரி இருக்கக்கூடிய பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் இவெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா, உன்னுடைய காதல்னாக இருக்கக்கூடிய எம்பெருமான நீ அனுபவிக்கிறது மாதிரியே அனுபவிக்கணும்னு நினச்சிண்டு ரொம்ப ஆசை அவளுக்கும் உன்ன மாதிரி அனுபவிக்கணும்னு. பட் அவள்லாம் எப்படி ஆண்மகனாக இருந்தா, அப்போ அவளால் எப்படி ஒன்றை மாதிரி அனுபவிக்க முடியும்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் அவள் என்ன ஒரு யுக்தி பண்ணா அப்படின்னா, அவள் தங்களையே பெண்களாக பாவிச்சுண்டு பெண்ணுடைய உடையெல்லாம் உடுத்திண்டு பெண்ணாகவே தங்களை நினச்சிண்டு தங்களை பகவானிடம் எப்படி இருந்தான்னா பக்தியை காதலாக்கி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணா. அதனால் என்ன பண்ணா அப்படின்னா, எம்பெருமானை பிரிஞ்சு வருத்தப்படுறது, அப்புறம் பின்னாடி கூடுறது, அதுக்கப்புறம் தூது விடுறது, மடலூர்தல், அப்படி நிறைய கலையெல்லாம் அவள் தோத்திரங்களாக பாடி பெருமாளை அனுபவிச்சா. அப்போ இந்த அனுபவத்தினுடைய விளைவாக என்ன அப்படின்னா, அவளுடைய பாசுரங்களில் இந்த வரலாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவள் எப்படியெல்லாம் அனுபவிச்சா பெருமாளை நாயிகா பாவத்தில் அப்படிங்கிறதெல்லாம். இப்படி இருக்கச்சே நீ என்ன பண்ணுற, இயற்கையிலேயே நீ பெண்மகளாக தோன்றியதால் உனக்கு எம்பெருமானிடத்தில் உள்ள அனுபவம் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாம் பேசி சொல்ல முடியுமா? இவா நாயிகா பாவத்தில் இத்தனை பண்ணியிருக்கா. பிரிஞ்சிருக்கிறது, கூடுறது, தூது விடுறது, மடல் ஊறுதல்ன்றது பண்ணி பாசுரமாக எழுதி தள்ளியிருக்கா, அனுபவிச்சிருக்கா இல்லையா? ஆனால் நீ இயற்கையிலேயே பெண்ணாக இருக்கிறதுனால அப்போ இதெல்லாம் நீ எந்த லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எந்த லெவலுக்கு எழுதியிருப்ப? இதெல்லாம் பேசுறதுக்கு கூட எங்களுக்கு வாய் வருமா? பேச ஒப்புமோ? எப்பேற்பட்ட ஸ்துதிகள் உன்னோடது. பிகாஸ் யூ ஆர் பை நேச்சர் யூ ஆர் அ கேர்ள். அதனால் உன்னால் எவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறார். மேற்கொண்டு என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாசுரத்தில் பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தூப்பூல் நிகமாந்த மகா தேசிகன் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா.